ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் திஸ் இஸ் சரவணன் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 28 டூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங்கோட நோக்கமே என்னன்னா, இந்த பிஸ்னஸை பற்றி, அதாவது இந்த வெஸ்டேஜை பற்றி, டைரக்ட் செல்லிங்கை பற்றி, இதில் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு புதுசு. ஓகேங்களா? இதை பற்றி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னன்னா வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிஸ்னஸை நம்புவீங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இந்த இந்த பிஸ்னஸை நம்புறதும் நம்பாததும் அவருக்கு இந்த பிஸ்னஸை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தருக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் இந்த பிஸ்னஸ் விட்டு போகவே மாட்டார். இந்த பிஸ்னஸுக்கு கண்டிப்பா டைம் கொடுப்பாரு, ட்ரை பண்ணுவார், விட மாட்டார். என்ன நடந்தாலும் தொடர்ந்து நிற்பார். ஒருத்தருக்கு இந்த பிசினஸ பத்தி தெரியல. சும்மா மேலோட்டமா இன்கம் பண்றாங்க, சம்பாரிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருளு, இந்த மாரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வைட் பண்ணா போதும், சம்பாரிச்சிடலாம் அப்படின்றாங்க அப்படின்னு சும்மா சும்மா ஜாயின் பண்ணுவாரு. பாப்பாரு, பண்ணுவாரு. 2 நாள், 4 நாள், 10 நாள் ட்ரை பண்ணுவாரு. அதிகபட்சம் 1 மாசத்துல ஓடி போயிருவாரு. ஆனா ஒருத்தர் வந்து தொடர்ந்து நிப்பாரு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நாலேட்ஜ் தான். இந்த கம்பெனிய பத்தி, இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி, இந்த பிசினஸோட டெப்த்த பத்தி, இதுல எவ்வளோ பேரோட லைஃப் மாறியிருக்கு, இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கும் மத்த பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸு, இந்த வெஸ்டேஜுக்கும் ஜாபுக்கும் என்ன டிஃபரன்ஸு, ஓகேங்களா? அப்ப இந்த நம்ம டீம்ல என்ன பண்றாங்க, இவங்க எப்படிலாம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த நாலேஜ்லாம் இருந்தா தான் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம அ பண்ண முடியுமே. பண்றதுக்கு ஒரு நம்பிக்கையே கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல வந்து ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா, அத நீங்க வந்து 99% வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அங்க சான்ஸே இல்ல. அந்த விஷயத்த பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? சான்ஸே இல்லங்கும்போது நம்ம அத பண்றதுக்கு வந்து பண்ணுவோமாங்கிறது டவுட் தான். பண்ண மாட்டோம். ஆனா அங்க வந்து நம்ம வின் பண்றதுக்கு 99% வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. சான்சஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுதுங்கும்போது, நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் இல்லையா? அந்த 99% வந்து சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் நம்புறாங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை எப்படி வருது? அத பத்தி அவருக்கு தெரியுது. என்ன இருக்கு? என்ன நம்மளால எங்க இருக்கோம்? அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே தாங்க இந்த பிசினஸ்ல வந்து இந்த சம்பாரிக்கணும், இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிசினஸ பத்திய கம்ப்ளீட் நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி கம்ப்ளீட்டா நாலேட்ஜ் இருக்கணும். ஏன் வந்து டைரக்ட் செல்லிங்ன்னு வந்திருக்கு? ட்ரெடிஷனல் செல்லிங்க்கும், டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து இந்த இத வந்து நம்ம பண்ணணும்? மத்த பிசினஸ்க்கும் இது டைரக்ட் செல்லிங்க்கு என்ன வித்தியாசம்? டைரக்ட் செல்லிங்க்கும் மத்த பிராண்டுக்கும், மத்த கம்பெனிக்கும் வெஸ்டேஜுக்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படி இத்தன வருஷமா இருக்கு? ஏன் மக்கள் இத்தன பேர் வந்து இதுல வந்து ஜாயின் பண்றாங்க? எப்படி இவ்வளோ பேர் சம்பாரிக்கிறாங்க? அப்படிங்கிறது நீங்க வந்து டெப்த்தா புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு மேட்டரு. பாருங்க, பணம் சம்பாரிக்கிறது தான் நம்மளோட கோல். அதுக்காக தான் சின்ன வயசுல இருந்து நம்மள நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸ்கூல் போறோம், படிக்கிறோம். ஒரு 12 வருஷம் 12த் வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறோம். எதுக்காக? பணம் சம்பாரிக்கிறதுக்கு. இந்த கோர்ஸ் எடு, அந்த கோர்ஸ் எடு, நல்லா சம்பாரிக்கலாம். ஃபைனல் அதுதானே. எஸ் ஆர் நோ? யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாரிக்கிறதுக்கு. ஓகே. வாழ்க்கையே வந்து ஒரு ரேஸ் மாரி தான் போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா பணம் சம்பாரிக்கிறதுக்கு. எப்படியாவது பணம் சம்பாரிக்கணும். புரியுதுங்களா? அப்ப பணம் சம்பாரிக்கிறது தான் அ நம்மளோட நோக்கமே. ஆனா நம்ம வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் காலேஜ் போனோம். பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் வேலைக்கு நாம போறோங்கிறதே பல பேர் மறந்துட்டு, ஏதோ எல்லாரும் வேலைக்கு போறாங்க, நானும் போறேன். ஒரு வருமானம் வருது. அத வச்சு நம்ம குடும்பம் நடத்துறோம். வேலைக்கு எதுக்காக போறோம்? அதோட நோக்கம் என்னங்கிறதே மறந்துடுறாங்க. எல்லாரும் போறாங்க. ஓ! வேலைக்கு போணும். இந்த ஏஜ் வந்தா வேலைக்கு போணும். இந்த ஏஜ் வந்தா கல்யாணம் பண்ணணும். வேலைக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்காக போறோம்? என்ன நோக்கம்? பணம் சம்பாரிக்கிறதுக்கு. அதுக்காக வேலைக்கு போறோம். ஓகே. அப்ப பணம் சம்பாரிக்கிறது தான் நோக்கம். அப்ப என்ன இந்த வேலையில நமக்கு நல்ல பணம் வருதா? இல்ல. வேற வேல. பணம் சம்பாரிக்கிறது தான் நம்ம நோக்கம். எஸ் ஆர் நோ? யாராவது வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய வந்து ஏதோ வந்து சேவைக்காக பண்றீங்களா? நான் ஓப்பனா பேசுறேன். ஓகேவா? எதுவும் இங்க வந்து ஒளிவு மறைவு இல்ல. ஓகேவா? ஓப்பனா பேசுறேன். நல்லா வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்றேன். யோசிக்கிறதே இல்லைங்க. பல பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது.
நாலேஜ் தான் இங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு முக்கியமே. ஓகேவா? அப்போ பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் நம்ம வேலைக்கு போறோம். நம்ம வந்து பணம் சம்பாரிக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்ப அந்த வேலையில வந்து நல்ல வருமானம் வரலங்கும்போது, வேற வேலைய தேடுறது ஒண்ணும் தப்பு இல்லையே! ஓகேவா? நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறது தப்பு இல்லையே! ஓகேவா? ஏன் வெஸ்டேஜ் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்ல பண்ணணும்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது? ஓகேவா? இப்ப இதுல உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 மாசம் மாசம் தருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா, நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ? இல்லைங்க வெஸ்டேஜ் மாரிலாம் நான் வந்து ஒரு வேலை செஞ்சு பணம் சம்பாரிக்க மாட்டேன். இதுதான் செய்வேன். நான் இந்த இந்த வேலை தான் செய்வேன். இதுல செஞ்சா தான் நான் பணம் சம்பாரிப்பேன். இல்லைன்னா பணம் சம்பாரிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லையே நான் வந்து படிச்சது ஒண்ணு. வேலைக்கு போன இண்டஸ்ட்ரி வேற. இப்ப நான் இருக்கிறது வேற. நான் இப்ப வெஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் நான் படிச்ச டிகிரிக்கும் சம்மந்தம் இல்ல. அது இப்ப முக்கியமா? அது வந்து ரோட்ல போறவங்க யாராவது வந்து என்ட்ட வந்து "ஏன் நீ இது படிச்சிருக்க? நீ இதுல சம்பாரிக்கிற. அதனால உனக்கு தக்காளி வந்து 1 கிலோ வந்து ரூ. 40 இல்ல ரூ. 400 அப்படின்னா யாராவது எனக்கு விக்கிறாங்க? இல்லையே! யாருக்கும் அத பத்தி வந்து கவலை இல்ல. ஃபைனல் நீ நம்ம சம்பாரிக்கிறோமா? நம்ம வாழ்றோமா? நீ எதுல சம்பாரிக்கிற? எப்படி நம்ம உண்மையா, நேர்மையா சம்பாரிக்கிறோம். ஓகேவா? அப்படிங்கும்போது வெஸ்டேஜ்ல வந்து ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இருக்குங்கும்போது, ஏன் இங்க நெறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நாலேட்ஜ் இல்ல. இந்த இந்த பிசினஸ பத்தி நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா மேலோட்டமா வந்து ஓகே வருமானம் வருது. அவ்வளோதானே. ஏங்க நான் வந்து ஒரு எம்.என்.சி கம்பெனில மாசமானா ரூ. 40,000 இன்கம் எடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? மாசமானா ரூ. 40,000 இன்கம் எடுத்துட்டு இருந்தேன். அந்த வேலைய விட்டுட்டு நான் வந்து வெஸ்டேஜ் பண்றேன் அப்படின்னா, வெஸ்டேஜ் பத்தி, இந்த டைரக்ட் செல்லிங்க பத்தி நாலேட்ஜ் இல்லாம, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்கோப் இல்லாம, இதுல நம்ம பண்ணா நம்ப வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்கிற எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்ங்கிறது என்னது? நாலேட்ஜ், ப்ராபபிலிட்டி. அது என்ன எப்படி வந்துச்சு? அந்த நாலேட்ஜ் தான் கம்ப்ளீட்டா இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி, இந்த கம்பெனிய பத்தி, இந்த பிளான பத்தி, இந்த டீம பத்தி, எப்படி வொர்க் பண்றாங்க, எப்படி பண்றாங்கங்கிற ஃபுல் நாலேட்ஜ் இருந்தாவே போதுங்க. நமக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தா போதும் நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த நாலேட்ஜ் எப்படி வரும்? ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு நாலேட்ஜ்ங்கிறது என்ன? ஒருத்தர்ட்ட நம்ம இந்த பிசினஸ வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அத வெளிப்படுத்துறோம். அதுதான் நாலேட்ஜ். ஓகேவா? நம்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ, அத தான் நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து 5ல இருக்கோம். நம்ம ட்ரை பண்ணுவோம். கத்துக்கிட்டே தான் இருப்போம். அடுத்து 8க்கு போறோம். அடுத்து 12க்கு போறோம். அடுத்து பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர்ங்கும்போது நமக்கு வந்து இ இ நம்ம வந்து நெறைய வந்து கத்துக்கிட்டே இருப்போம். தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் நாலேட்ஜ் இருந்ததுன்னா, இந்த பிசினஸ பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். அப்ப இத பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த பிசினஸ்க்கு டெய்லி நடக்கக்கூடிய ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த பிசினஸ பத்தி நீங்க ஓனா நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. YouTubeல வீடியோஸ் நெறைய இருக்கு. ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? வெஸ்டேஜோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மத்த கம்பெனிக்கும் வெஸ்டேஜ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்க ஓனா போய் தேடுங்க. ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? அந்த நாலேட்ஜ் உங்க லீடர்ஸ் கூட பேசுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க. ஓகேவா? நம்ம எவ்ரி வெட்னஸ்டே வந்து Q&A ட்ரெய்னிங் எடுக்கிறோம். பழைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நடந்த 1 வருஷமோ, 2 வருஷமா நடந்த வீடியோஸ்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது அத பாருங்க. கண்ட வீடியோஸ் தேவையில்லாத வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம இதுல வந்து சக்சஸ் பண்ணணும். இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அத முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து ஒரு பெரிய லீடர் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும். உங்களுக்கு வந்து தேவையான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நீங்க 5ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. ஆனா, அத விட கண்டிப்பா வந்து 8ல இருக்கிறவரு கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாரு. ஆனா, அத விட வந்து அ 12ல இருக்கிறவரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாரு. ஆனா, பிரான்ஸ் இன்னும் கிளியரா பண்ணுவாரு. ஏன்னா, இதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. குறைஞ்சது வந்து ஒரு பிரான்ஸ் டைரக்டர் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அவரு கூட நீங்க டவுட் கேளுங்க. உங்க அப்ளைனும் 5ல இருப்பாரு. உங்களோட லீடரு உங்களுக்கு ஐடி போட்டு குடுத்தவரும் 5ல இருப்பாரு. உங்க ஃப்ரெண்டா இருப்பாரு. இல்ல 8ல இருப்பாரு. அவரு கூடயும் கால் எடுத்துட்டு போய் லீடர் கூட பேசுங்க. நீங்களும் புதுசு, அவரும் புதுசு. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா எப்படி வந்து கரெக்ட்டான வந்து டிசிஷன் எடுப்பீங்க? அவருக்கு ஃபுல் நாலேட்ஜ் இருக்குமா? கம்ப்ளீட்டா நாலேட்ஜ் இருக்குமா? அவரு ஏதோ ஒரு ஐடியா குடுப்பாரு. அது பெட்டரா இருக்கலாம். பட் ஆனா அது வந்து அத விட பெட்டரான ஒரு ஐடியா வந்து அவர்ட்ட இருக்கும் இல்லையா? உங்களுக்கு மேல இருக்க லீடர்ட்ட இருக்கும் இல்லையா? ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னி வீடியோ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபன்னி வீடியோ தான். இது வந்து என்னன்னா வந்து ஆ பார்க்கறதுக்கு வந்து ஃபன்னியா இருந்தாலும், இத வந்து நம்ப பிசினஸ்ல வந்து நம்ப நெறையா வந்து நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் எல்லாருமே பாருங்க. என்னோட ஸ்க்ரீன பாருங்க எல்லாருமே.
என்னோட ஸ்க்ரீனை பாருங்க எல்லாருமே.我见过笨的，但没见过你那么笨。你干啥子？把那锯断不就能拿进去了？哦，就是的。我见过蠢的，但没见过你们这么蠢的。这不就行了？சரி, ஓகே. இது வந்து ஒரு ஃபன்னி வீடியோ தான். நான் இது எதுக்காக காமிச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுவோம். அதுல வந்து ஒரு சில சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்றது? எப்படி பண்றது? இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருப்போம். ஓகேவா? அப்ப வந்து நம்ம யாருக்கிட்ட வந்து கரெக்ட்டான வந்து அ அதுக்கான ஐடியா கேட்குறோங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இத ஷேர் பண்றேன். அப்ப வந்து உங்களுக்கு மேல குறைஞ்சது வந்து ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோவ் லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட்ட நீங்க பேசும்போது என்னன்னா, நீங்க 5, 8, 12 எல்லாருமே வந்து நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்கஸ் பண்றத விட ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோவ் லெவல்ல ஏன்னா அவங்கலாம் குவாலிஃபைடு ஒரு பிரான்ஸ் டைரக்டர். அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், பிரான்ஸ் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள மாரி எவ்வளோ பிரச்சனைகள தாண்டி வந்திருப்பாங்க. எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ வந்து டிஃபிகல்டீஸ், ரிஜெக்ஷன்ஸ்லாம் தாண்டி அவங்க அந்த லெவல் வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த லெவலில அதுக்கு மேல மேல இருக்கக்கூடிய லெவல்ல பேசுறவங்க, உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்குது, அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவங்க உங்க கூட இன்டராக்ட் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா, அவங்க கூட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரான ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களால வந்து நாலேட்ஜ் எடுத்துக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு அ இந்த பிசினஸ் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு, வேஸ் இருக்கு. அதுல எது பெஸ்ட்டோ, எது எதுல போனா சீக்கிரமா கரெக்ட்டா முடியுமோ, அத நம்ப சூஸ் பண்றது தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல எத நம்ப வந்து சூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான், நம்ம இந்த பிசினஸ் வந்து பண்றது, ரிசல்ட் வர்றது, அவங்க நிக்கிறது, லீடர்ஸ் உங்க டீம நிறுத்துறது, எல்லாமே இருக்கு. அதனால வந்து இந்த பிசினஸ வந்து அ பிசினஸ்ல நெறைய நாலேட்ஜ் எடுத்துக்கோங்க. உங்க லீடர்ஸ் கூட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணணும். இதுல வந்து சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த பிசினஸ் மூலியமா சம்பாரிக்கணும். இந்த பிசினஸ ஃபுல் டைமா பண்ணணும். இந்த பிசினஸ்ல நம்ம இவ்ளோ இன்கம் எடுக்கணும். இவ்ளோ இன்கம்க்கு மேல வந்தா ஃபுல் டைமா பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட, குறிக்கோளோட பண்ணுங்க. ஏன் வெஸ்டேஜ ஃபுல் டைமா பண்ணக்கூடாதா? பண்ணா ஏதாவது பிரச்சனையா? நான் திரும்பவும் சொல்றேன். பணம் சம்பாரிக்கிறதுக்காக தான் எல்லாரும் எல்லாமே அது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில ஒரு வேலைய சூஸ் பண்ணி எல்லாரும் ஓடுறாங்க. ஓகேவா? அதுதான் பண்ணணும், அந்த வேலைய தான் பண்ணணும், இந்த வேலைய தான் பண்ணணும் யாரும் விரும்பி பண்றதில்ல. ஓகேவா? ஒரு சிலர் புரொஃபஷனல் இருக்காங்க. அவங்கள விடுங்க. பெரும்பாலானோர் நான் பேசுறேன். 80% ஆஃப் பீப்பிள பத்தி பேசுறேன். என்ன மாரி இருக்கிறவங்கள பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? அதனால வந்து அ நமக்கு கையில ஒரு வெஸ்டேஜ் வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம எப்படி சக்சஸ் பண்ணலாம்? எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்தலாம்? அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. சரி, ஓகே. இந்த பிசினஸ பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றதுக்காக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ. நான் அவர வந்து இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரெய்னிங் அப்படியே ஃபர்தரா கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாரு அப்படிங்கிறத கவனிங்க. தேங்க் யூ, சிவன்.